ஹாய் ஹலோ வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற படத்தோட நேம் தான் இன்ஸ்டன்ட் 2 பார்ட் 1 தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நம்ம இன்ஸ்டன்ட் ஒரு படத்தை வந்து பார்த்தோன்னா பார்த்துருப்போம். அதோட பாட்டோட கண்டினியூட்டி வந்து பார்த்தோன்னா கிடையாது. இது வந்து பார்த்தோன்னா வேறு ஒரு பாட்டு தான். இன்ஸ்டன்ட் எல்லாரும் தெரியும். இண்டுனா இந்தியாவை சேர்ந்தது, ஸ்டன்னுனா பாகிஸ்தான். இண்டோ பாகிஸ்தான் அந்த காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா பாகிஸ்தான் ஒன்றா தான் இருந்துச்சு. அப்புறம் ஏதாவது பிரச்சனைலாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா பாகிஸ்தான் வந்து பார்த்தீங்கன்னா தனித்தனியாக பிரிஞ்சிச்சு. நமக்கு அதை அப்புறம் பார்த்துக்கலாம், தேவையில்லாத வேலை நமக்கு. சரி நம்ம கதைக்குள்ளே வந்து பார்த்தோன்னா போகலாம். நம்ம படத்தோட கேரக்டர்ஸ் வந்து பார்த்தோன்னா ஒரு ஹீரோ, அப்புறம் ஹீரோயின், மெயின் கேரக்டர் வந்து பார்த்தோன்னா வில்லன். இன்னும் வந்து பார்த்தோன்னா பேர் வைக்கலாம். சரி ஒரு அழகான பேர் வச்சோன்னா நம்ம வச்சிடலாம்னு சொல்லிட்டு நான் வச்சுருக்கேன். இதில் ஒன்று பார்த்தோன்னா பெரிய கேரக்டர்லாம் வந்து பார்த்தோன்னா கிடையாது. நான் அப்படியே படத்தோட நேம் கண்டினியூட்டி போக வந்து பார்த்தோன்னா படத்தோட ஸ்டார்டிங் சீன்லேயே வந்து பார்த்தோன்னா ஈஜிப்ட் நாட்டை தான் பார்த்தோன்னா காட்டுறேன். ஈஜிப்ட்னா அந்த பிரமிட் இருக்குது, அந்த ஈஜிப்டோட அந்த அழகான இதெல்லாம் காட்டுறேன். ஈஜிப்ட் வந்து பார்த்தோன்னா அரப் நாட்டை சேர்ந்தது. அரபிக் அந்த துபாய், கட்டார் அந்த நாட்டில் கொஞ்சம் பக்கத்தில் வந்து பார்த்தோன்னா இருக்குது. எல்லாம் வந்து ஒட்டி போன நாடு தான். சரி நம்ம கதைக்குள்ள போனோம். நம்ம படத்தோட ஸ்டார்டிங் சீன்லேயே வந்து பார்த்தோன்னா இது ஆல்ரெடி சொல்லிடுறேன். ஏதோ ஒரு கதையை காப்பிட்டுக்கலாம். என்னோட ஓனாக நான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கிரிப்டை வந்து பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணுறேன். அதை தான் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிட்டுருக்கேன். ஏன் நீ பேர் வைக்கலாம் கேட்குறதுக்கு நான் என்ன அவ்வளோ பேர் என்ன வைக்கல. சரி அப்புறம் படமாக எடுக்கும்போது நான் பேர் வச்சுக்கலாம், ஒரு நல்ல பேரை வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கலாம் சொல்லி நான் வச்சுருக்கேன். நம்ம கதைக்குள்ளே போனோம். நம்ம படத்தோட ஸ்டார்டிங் சீன் வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோ கேமரா ஆங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அந்த நம்ம ஈஜிப்டோட நாட்டை வந்து பார்த்தீங்கன்னா அப்படி சுற்றி காட்டிகிட்டு இருக்கு. அது முடிஞ்சோடனே பார்த்தோன்னா ஈஜிப்டோட சுற்றி காட்டி நம்ம கேமரா அப்படியே வந்து பார்த்தோன்னா ஹீரோ வந்து பார்த்தோன்னா போயிட்டுருக்கு. ஹீரோ வந்து பார்த்தோன்னா ஒரு குட்டி ஒரு கடை, அந்த ஷாப்பில் வந்து பார்த்தோன்னா ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இந்த பேக்கரி ஷாப்பில் தெரியும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி இந்த பேக்கரி ஷாப் இல்லாமல் இந்த பர்கர், பீஸா இந்த மாதிரி ஷாப்பில் இருக்கும் பார்த்தீங்களா. பேக்கரினாவே நம்ம ப்ரெட்டை வச்சுக்கலாம். பர்கர், பீஸா, சாண்ட்விச், அப்படியே காஃபி, டீ இந்த மாதிரி ஒரு கடையில் வந்து பார்த்தோன்னா வேலை செஞ்சுட்டுருக்கான். அப்படியே ஒரு நாள் ஃபுல்லாக அந்த கடையில் எப்படி வேலை செஞ்சது அப்படியே வந்து பார்த்தோன்னா காட்டிட்டு நைட்டு வந்து பார்த்தோன்னா நம்ம அங்கேயே வந்து பார்த்தோன்னா நம்ம ஹீரோயின் வந்து பார்த்தோன்னா இருக்கேன். ஹீரோயின் வந்து பார்த்தோன்னா அந்த லைட்டாக வந்து பார்த்தோன்னா குண்டான மாதிரி குண்டா லைட்டாக ப்ரெக்னென்சி வந்து இருப்பாங்க பார்த்தீங்கன்னா 1 or 2 month லைட்டாக அந்த வயிறு ஏறி பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி இதில் வந்து பார்த்தோன்னா இருக்கேன். நம்ம ஹீரோயின் வந்து பார்த்தோன்னா சொல்லிட்டு இருக்கேன், நம்ம வந்து பேபி பிறக்க போது நாம் எல்லாம் போய் திங்ஸ் எல்லாம் வாங்கணும்னு வந்து பார்த்தோன்னா சொல்லிட்டு இருக்கேன். அது ஹீரோ வந்து பார்த்தோன்னா சொல்கிறேன், சரி இரு கடையை முடிச்சுட்டு நாம் வந்து பார்த்தோன்னா போகலான்னு வந்து பார்த்தோன்னா சொல்லிக்கிட்டு இருக்கேன். அப்படியே அந்த டெய்லி அந்த மார்னிங் ரொட்டீன் அந்த பேக்கரின்னு வந்தால் கஸ்டமர்ஸ் வருவாங்க போவாங்க, புதுசு புதுசாக அந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் வரும். அதெல்லாம் எடுத்து வைக்கிற மாதிரி வந்து பார்த்தோன்னா ஸ்டார்டிங் சீன்லேயே இந்த மாதிரி சீன்லாம் வச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா அந்த ஷாப் சொன்னோம் பார்த்தீங்களா, ஷாப் எல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டு ஜாலியாக வந்து பார்த்தோன்னா இந்த அங்கே இருக்கிற அந்த ஈஜிப்ட் நாட்டெல்லாம் வந்து பார்த்தோன்னா அப்படியே இந்த ட்ராவல் பண்ணும்போது அப்படியே சாப்பிட்டுக்கிட்டு அப்படியே ஒரு ரொமான்டிக்காக வந்து பார்த்தோன்னா போய்கிட்டு இருக்கேன். ஹீரோட நேம் வந்து பார்த்தோன்னா ஹிந்துவில் வரும், ஹீரோயினோட நேம் வந்து பார்த்தோன்னா முஸ்லீமில் வரும். ஹீரோ ஒரு ஹிந்து, ஹீரோயின் வந்து பார்த்தோன்னா முஸ்லீம் வந்து பார்த்தோன்னா போயிருக்கேன். அப்படியே அந்த அந்த இஜிப்டை பார்த்தோன்னா சுற்றி பார்த்துருக்கு. அப்போ வந்து பார்த்தோன்னா ஒருத்தன் அப்படியே லுக் விட்டுருக்கு, நல்லா தாடியெல்லாம் வச்சுக்கிட்டு நல்லா உடம்பெல்லாம் ஏற்றி வச்சுக்கிட்டு ஒருத்தன் அப்படியே லுக் விட்டுருக்கான். பெருசாக அவனோட ஃபேஸ்லாம் காட்டாட்டியும் ஓரளவுக்கு அந்த ஃபேஸ் இது காட்டுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி அந்த ஸ்லைட் ஆங்கிள் அந்த மாதிரி அந்த ஃபேஸ் யாரோ வந்து பார்த்தோன்னா ஹீரோ வந்து பார்த்தோன்னா வேவ் பார்த்துட்டு இருக்கிற வந்து பார்த்தோன்னா பார்த்துட்டு அது ஹீரோயின் எனக்கு தெரியாமல் ஜாலியாக வந்து பார்த்தோன்னா சுற்றி பார்த்துக்கிட்டு ஹோட்டல் நல்லா வந்து பார்த்தோன்னா சாப்பிட்டு திங்ஸ் எல்லாம் வந்து பார்த்தோன்னா பர்ச்சேஸ் பண்ணிட்டு அவங்களோட ஷாப்புக்கு வந்து பார்த்தோன்னா வராங்க. அது வந்து அவங்க ஷாப்புன்னு சொல்ல முடியாது, இன்னொருத்தவங்க ஷாப்புக்கு ஓனர் வந்து பார்த்தோன்னா இன்னொருத்தவங்க இவங்க வந்து அது கீழே ஒர்க் பண்ணுற மாதிரி இவங்க மேனேஜர் அந்த மாதிரி சொல்லும்போது ஒரு குட்டி கடை தான் இவங்க ஃபேமிலியாக சேர்ந்து ரன் பண்ணுற மாதிரி தான் வச்சுருப்பேன். நம்ம ஹீரோ வந்து பார்த்தோன்னா சொல்கிறேன், சரி டைம் ஆகிடுச்சு போய் நல்லா தூங்கு, நான் வந்து நாளைக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் எடுத்து வைக்கணும்னு வந்து பார்த்தோன்னா சொல்லிட்டு இருக்கேன். ஹீரோயின் வந்து பார்த்தோன்னா சரி சீக்கிரம் வந்துன்னு சொல்கிறதுக்கு நம்ம ஹீரோயின் வந்து பார்த்தோன்னா படுத்துருக்கேன்னு சொல்லிட்டுருக்கேன். எனக்கு ஏதோ கொஞ்சம் பார்த்தோன்னா பயமாக இருக்குது, யாரும் நம்மளை வந்து பார்த்தோன்னா எனக்கு ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்குன்னு வந்து பார்த்தோன்னா சொல்லிட்டுருக்கேன். ஹீரோ வந்து பார்த்தோன்னா யாரும் வந்து பார்த்தோன்னா நம்மளை ஃபாலோலாம் பண்ண மாட்டாங்க, அப்படியே ஃபாலோ பண்ணால் நான் தான் இருக்கேன்ல, நம்ம வந்து பார்த்தோன்னா பார்த்துல எதுக்காக வந்து பார்த்தோன்னா பயப்படாது, இப்போ நமக்கு ஒரு குழந்தை பிறகு போது இப்போ நான் அப்பா போகிறேன், அதை நினச்சி மட்டும் பார்த்தோன்னா இது பண்ண யார் வந்தாலும் சரி நான் அவங்க கூட வந்து 11 எதிர்த்து வந்து பார்த்தோன்னா ஃபைட் பண்ணலாம். நம்ம எவ்வளோ பெரிய வேலையெல்லாம் பண்ணிட்டு இதெல்லாம் நமக்கு ஒரு சின்ன வேலை தான், யார் வந்து பண்ணுறேன்னு வந்து பார்த்தோன்னா சொல்லிட்டு இருக்கேன். ஹீரோயின் வந்து பார்த்தா எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்குன்னு சொல்கிறதுக்கு நீ வந்து பார்த்தோன்னா எதுக்குமே கவலைப்படாத, நான் எப்பயுமே அவங்க கூட தான் இருப்பேன்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து பார்த்தோன்னா கன்னத்தில் ஒரு கிஸ் பண்ணிட்டு போகிறேன். என்ன பெரிய ஒரு பஞ்சாயத்து பண்ணி வச்சிருக்கான்னு தெரியல, இப்படி ஒரு டைலாக்ல வந்து பார்த்தோன்னா சொல்கிறதுக்கு நம்ம அப்படியே போக போக வந்து பார்த்தோன்னா அந்த கதையோட ஃபுல்னு அப்படியே வந்து பார்த்தோன்னா சொல்லிட்டோம். அதெல்லாம் முடிஞ்சுட்டு ஹீரோ வந்து பார்த்தோன்னா பேக்கரியில் வந்து பார்த்தோன்னா திங்ஸ் எல்லாம் நாளைக்கு மார்னிங் தேவையான திங்ஸு எல்லாம் வந்து பார்த்தோன்னா ரெடி பண்ணிட்டுருக்கேன். நம்ம ஹீரோவோட அந்த ஓனர் வந்து பார்த்தோன்னா அவர் வந்து பார்த்தோன்னா ஒரு வயசான நம்ம ஒரு 60-70 அதுன்னு பார்த்தோன்னா வந்துகிட்டு இருக்கார். ஹீரோ அங்கே அந்த மேனேஜர் வந்து பார்த்தோன்னா கேட்டார், நம்ம தாத்தானே வந்து பார்த்தோன்னா வச்சுக்கலாம். அந்த தாத்தாவுக்கு ஒரு பெரிய ஒரு சம்பவம் இருக்குது கிளைமேக்ஸில் நாம் அப்படியே கண்டினியூ பண்ணிக்கலாம். அந்த தாத்தா வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிருக்கோம், எப்படி போச்சு ஜாலியாக அவுட்டிங்லாம் பண்ணின்னு கேட்குறதுக்கு எனக்கு கொஞ்சம் பயமாகவே இருக்குது. இப்போ நான் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோன்னா சிங்கிளாக இருந்தேன், இப்போ வந்து பார்த்தோன்னா கல்யாணம் ஆகிடுச்சு, இப்போ எனக்கு குழந்தை பிறக்க போது எப்படி நான் இதெல்லாம் வந்து பார்த்தோன்னா ஃபேஸ் பண்ண போகிறேன்னு வந்து பார்த்தோன்னா சொல்கிறதுக்கு வந்து பார்த்தோன்னா பயந்துட்டு அதுக்கு நம்ம தாத்தா வந்து பார்த்தோன்னா சொல்லிருக்கேன், நீங்கள் வந்து இதுக்கே பயந்தான் வந்து பார்த்தோன்னா எப்படி இருக்குது, நாங்களாம் அந்த காலத்தில் வந்து பார்த்தோன்னா
இப்போ டைம் வந்து 2024னா அவனுக்கு அந்த தாத்தாக்கு ஏஜ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 80, 90 அந்த மாதிரி ரேஞ்சில் இருக்கும். ஈஜிப்ட்னா அந்த காலத்தில் எப்படி இருந்திருக்கும், பாலிடிக்ஸ் இருந்திருக்கும். அந்த சின்ன வயசில் அந்த கதையெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னு சொல்லிட்டு சின்ன வயசில் ஃபுல்லாக எங்கள் பாலிடிக்ஸ் இருந்திருக்கு. பக்கத்து நாடு எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் வார் போயிட்டுருக்கும். நாங்களாம் 2 வேர்ல்டு வார் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துருக்கோம். பிடிச்சாலும் சரி பிடிக்காட்டும் சரி ராணுவத்துக்கு வந்து நம்ம போய் தான் ஆகணும். அப்புறமேட்டு வந்து பார்த்தீங்கன்னா எதிர்நாட்டுக்கு வருவாங்க, துப்பாக்கி எடுத்து சுட்டு ஆகினா நாங்களாம் அவ்வளோ ஒரு பிரச்சனையில் வந்து பார்த்தோன்னா அந்த பிரச்சனையிலையும் வந்து பார்த்தோன்னா நாங்கள் இந்த ஷாப் எல்லாம் ஓப்பன் பண்ணி எனக்கு அவ்வளோ பிரச்சனை வந்து பார்த்துருந்துச்சு. அப்படியே போக போக வந்து பார்த்தோன்னா நான் அவங்க ஓனரோட முதலாளி வந்து பார்த்தேன். ஓனருக்கு அப்போ தான் ஒய்ஃப் வந்து பார்த்து அப்படியே லவ் பண்ணி எல்லாம் கல்யாணம் பண்ணிட்டு அப்புறம் குழந்தை பிறந்துச்சு. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பார்த்தோன்னா கடை டெவலப் ஆகிடுச்சு. அப்புறம் அந்த வார் எல்லாம் நிற்க ஆரம்பிச்சிச்சு. கொஞ்சம் நாங்கள் அப்படியே கொஞ்சம் கடை வந்து டெவலப் ஆகணும். வாழ்க்கை அப்படியே கொஞ்சம் பார்த்தீங்கன்னா போயிட்டு தான் இருக்கும். இன்பம் வரும், துன்பம் வரும், எவ்வளவோ சங்கடங்கள் ப்ராப்ளம்ஸ் எல்லாம் வந்து தான் இருக்குது. அதெல்லாம் நினச்சி வந்து பார்த்தோன்னா பயப்படாத, நான் தான் அவங்க கூட வந்து பார்த்தோன்னா இருக்கேன்னு சொல்கிறதுக்கு. அப்புறமேட்டு எங்களுக்கெல்லாம் இப்போ ரிட்டையர்மெண்ட் ஆகிடுச்சு. இதுக்கு மேலே எங்களால் வந்து பார்த்தோன்னா கடையெல்லாம் பார்த்துட்டு இருக்க முடியாது. இனிமேல் கடையை வந்து பார்த்தோன்னா நான் உன்னோட பொறுப்பில் வந்து பார்த்தோன்னா கொடுத்துட்றேன், நீயே இனிமேல் பார்த்தீங்கன்னா கடையை பார்த்துக்கோ, நாங்கள் இனிமேல் ஜாலியாக ஹனிமூன் ஜாலியாக சுற்றி பார்க்க இருக்கான்னு சொல்லுறது. ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு என்ன பதில் சொல்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன நம்பி இப்படி ஒரு பொறுப்பை கொடுத்துருக்கீங்க, நான் ஃபுல்லாக பார்த்து பண்ண இல்லையான்னு கூட தெரியலன்னு சொல்கிறதுக்கு. அதுக்கு நம்ம தாத்தா மேனேஜர் வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறார், நீ எவ்வளோ இதெல்லாம் பண்ணியிருக்க, உன்னை நம்பி கடையை நான் கொடுத்தாலும் நீ நல்லா வச்சு பார்த்தோம். இதுக்கு மேலே எனக்கு ஒரு பேரம் பேத்தி எல்லாமே இருக்குது. ஆனால் அவங்கள பார்த்தா வெவ்வேறு ஜாப் தான் நான் பண்ணிட்டுருக்கேன். இதுக்கு மேலே யாரும் இந்த ஒர்க்குக்கெலாம் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்க மாட்டேன். இனி உன்னை நம்பி கொடுத்தவாச்சு எங்களோட ஷாப்போட நேம் அப்படி வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டுருக்கு. இனிமேல் நீ தான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு உங்கள் ஒய்ஃப் இருக்கா, குழந்தை இருக்குது, இனிமேல் வச்சு பார்த்துப்பேன்னு சொல்கிறதுக்கு. இது வந்து பார்த்தோன்னா ஹீரோ கேட்குறது, இது என் ஒய்ஃபுக்கு தெரியுமான்னு கேட்குறதுக்கு. உன் ஒய்ஃபுக்குலாம் வந்து பார்த்தோன்னா தெரியாது, நான் உனக்கு தான் வந்து பார்த்தோன்னா சொல்கிறேன், நீ முடிஞ்ச வரைக்கும் வந்து எல்லாத்தையும் பார்த்துப்பேன்னு சொல்லிட்டு அதோட அந்த டாபிக் முடிஞ்சிட்டு ஹீரோ வந்து பார்த்தோன்னா பெட்டில் வந்து பார்த்தோன்னா படுத்துடுறான். அப்புறம் அடுத்த நாள் வந்து பார்த்தோன்னா அதே மாதிரி தான் அந்த மார்க்கெட் இது அந்த ஷாப்பில் வந்து பார்த்தோன்னா ஸ்டாக்ஸ் வருது. நம்ம ஹீரோ வந்து பார்த்தோன்னா ஒர்க் பண்ணிட்டுருக்கோம். அப்போது ஒருத்தன் வந்து பார்த்தோன்னா வர நல்லா சொன்னால் பார்த்தோன்னா தாடி வச்சுக்கிட்டு நல்லா பல்காக வந்துட்டுருக்கேன். இங்கே வந்துருக்க மாதிரி டோர் ஓப்பன் பண்ணும்போதே ஹீரோக்கு வந்து பார்த்தோன்னா ஏதோ ஒரு ஜர்க்காகிற மாதிரி வந்து பார்த்தோன்னா இருக்குது. அவன் ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரிசப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா உட்காந்துருக்கான். அவன் இப்போ மேனேஜர்னு சொல்ல முடியாது. அவங்க தாத்தா என்ன பண்ணால் அந்த ரிசப்ஷன் டியூட்டிலாம் பார்த்துட்ருக்கான். நம்ம அந்த வில்லன் வந்து பார்த்தோன்னா வந்துக்கிட்டு இருக்கான். அவன் வந்து பார்த்தோன்னா வரும்போது ஒரு காஃபி கேட்குறான். நம்ம ஹீரோ வந்து பார்த்தோன்னா அப்படியே காஃபி தான் வேணுமா இல்லை வேறு ஏதாச்சும் பர்கர் ஃபுட் ஏதாச்சும் வேணுமான்னு வந்து பார்த்தோன்னா கேட்டுக்கு. நம்ம வில்ல வந்து பார்த்தோன்னா எப்படி இருந்துச்சு உன் இந்தியாவோட நாளில் எப்படி இருந்துச்சு, இந்தியா விட்டு தப்பிச்சேன், அப்புறம் பாகிஸ்தானுக்கு வந்தேன், பாகிஸ்தான்லேருந்து தப்பிச்சு அப்படி இந்த நாட்டில் வந்து பார்த்தோன்னா செட்டில் ஆகிட்டியான்னு கேட்குறதுக்கு. அதுக்கு நம்ம ஹீரோ வந்து பார்த்தோன்னா திருத்தில்னு வந்து பார்த்தோன்னா முழிச்சிக்கிட்டு இருக்கேன். சார் நான் ஒன்றும் இந்தியாவுக்கும் நான் போனதில்லை, நான் பாகிஸ்தானுக்கும் போனதில்லை, என்னோடய குடிமகன் நாடே வந்து பார்த்தோன்னா இஜிப்ட் நாடா, பார்க்குறதுக்கு உங்கள் நாட்டை பாகிஸ்தான் இல்லை இந்தியா நாடு மாதிரி பார்த்தோன்னா இருக்கலாம். நான் ஒன்று பார்த்தோன்னா இந்தியாவோ பாகிஸ்தானோ கிடையாது, நான் என் குடிமகன் நாடே வந்து பார்த்தோன்னா இஜிப்ட் தான், நீங்கள் வேறு யாராவது நினச்சி வந்து பார்த்தோன்னா என்கிட்ட பேசியிருக்கேன்னு சொல்கிறதுக்கு. அதுக்கு நம்ம ஹீரோ வெளில வந்து பார்த்தோன்னா நீ நல்லாவே வந்து பார்த்தோன்னா நடிக்கிறேன்னு வந்து பார்த்தோன்னா சொல்லிட்டு இருக்கேன். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் உங்கள் பாடி ஸ்லாங்கெல்லாம் பார்க்கும்போது நீங்கள் ஏதோ பாகிஸ்தான்கார மாதிரி தான் தெரியுது. உங்களுக்கு எதோ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பாகிஸ்தானுக்கு இந்தியாவே ஆகவே ஆகாது. உங்களுக்கு நான் பார்க்கும்போது இந்தியா இல்லை அந்த பங்களாதேஷ் அந்த ஃபேஸ் ஆயில் இருப்பேன். நீங்கள் வேறு யாரும் நினச்சி வந்து பார்த்தோன்னா சாப்பிட்டு பேசியிருக்கேன்னு சொல்கிறதுக்கு. நீ வந்து சரி எங்கே ஆவான்னு வந்து பார்த்தோன்னா கேட்குறதுக்கு. சரி நீங்கள் யாரை கேட்குறேன்னு சொல்கிறதுக்கு அதான் உன் ஒய்ஃபு அதான் கூப்பிட்டு வந்து பார்த்தோன்னா ஓடி போயிட்டு எங்கள் நாட்டோட ராணுவ வீரியே வந்து பார்த்து நீ கூப்பிட்டு போகிறேன்னு கேட்குறதுக்கு. சார் ராணுவ வீரனை நீங்கள் ஏன் சார் இப்படி காமிப்பிருக்கேன், நான் நல்லா ஜிம்முக்கு போய் பாடி ஃபிட்டாக வச்சுட்டுருக்கேன், கொஞ்சம் உடம்பு பழக்கிறதுக்கு சொல்கிறது. நீங்கள் ராணுவெல்லாம் பார்த்தோன்னா சொல்லாதீங்க, நான் ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் எல்லாம் வச்சுருக்கேன், அதனால் நீங்கள் தப்பான யாரும் நினச்சி வந்து பார்த்தீங்கன்னா பேசியிருக்கேன். வந்ததுக்கு நீங்கள் சாப்பிட்டு நீங்கள் பில் கொடுத்துட்டு போனால் ரொம்ப நல்லா தான் இருக்குது. எங்களுக்கு நிறைய வேலை வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது, நீங்கள் யாரை நினச்சி எங்கிட்ட பேசணும்னு சொல்கிறதுக்கு. நம்ம வில்ல வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறேன், நான் வந்து பார்த்தீங்கன்னா கண்டுபிடிச்சி காட்டுறேன், நீ தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த நீ ஒரு இந்தியன் ராணுவ வீரர் இருந்தால் பாகிஸ்தானில் வந்து பார்த்தீங்கன்னா வந்திருக்கேன். அந்த கதையை நான் அப்படியே வந்து பார்த்தோன்னா அப்படியே கண்டினியூ அது நம்ம போக போக வந்து பார்த்தோன்னா சொல்லியிருக்கேன். நம்ம வில்ல வந்து பார்த்தோன்னா அந்த ஹீரோ கிட்ட அப்படியே கடுப்பில் பேசிகிட்டு இருக்கேன். சார் நான் பிறந்து வந்தது எல்லாமே இஜிப்ட் நடந்தது, இஜிப்ட் தான் வந்து பார்த்தா என்னோட குடிமகன், நான் அந்த நீங்கள் சொன்ன அந்த நாட்டு பக்கம் கூட நான் வந்து பார்த்தோன்னா போனதில்லை, அந்த நாட்டை ரொம்ப மோசமான நாடுன்னு பார்த்தா நானும் கேள்விப்பட்டிருக்கேன், நான் ஃபேமிலியோட இங்கே தான் நான் செட்டில் பண்ணிட்டுருக்கேன்னு வந்து பார்த்தோன்னா சொல்லிக்கிட்டு இருக்கேன். அதுக்கு நம்ம வில்ல வந்து பார்த்தோன்னா அதையும் நான் வந்து கண்டுபிடிச்சி உன்னை வந்து கண்டுபிடிக்கிறேன்னு சொல்லிட்டுருக்கேன். அதுக்கு ஹீரோ வந்து பார்த்தோன்னா முடிஞ்சால் வந்து பார்த்தோன்னா கண்டுபிடிச்சிக்கோங்க, இப்போ எனக்கு ஒர்க் இருக்குதுன்னு வந்து பார்த்தோன்னா சொல்லிட்டுருக்கேன். நம்ம வில்ல வந்து பார்த்தோன்னா கொடுத்தா இதுக்கு சாப்பிட்டு காசு கொடுத்து போகிறோம். நம்ம ஹீரோ வந்து பார்த்தோன்னா ஹீரோயினை பார்க்குறோம். அந்த ஹீரோயின் வந்து பார்த்தோன்னா பயந்துருக்கு, நான் தான் சொன்னல யாரும் நம்மளை வேவ் பார்த்துட்டு இருக்காங்க, அவன் நம்மளை தேடி இவ்வளோ தூரம் வந்துட்டான்னு வந்து பார்த்தோன்னா சொல்கிறதுக்கு. நம்ம ஹீரோ வந்து பார்த்தோன்னா வேவ் தான் இங்கே தான் பார்த்துருக்கேன், நாம் தான் சொல்லி அவனுக்கு கன்ஃபார்மாக இது வந்து பார்த்தீங்கன்னா தெரியுது, நீ பயப்படாம நான் அவன் கூட தான் இருக்கேன், எந்த ஒரு பிரச்சனையும் வந்தால் நாம் பார்த்துக்கலாம்னு சொல்கிறதுக்கு. வில்ல வந்து நம்ம ஹீரோயின் வந்து பார்த்தோன்னா இப்போ நம்ம ப்ரெக்னெண்ட்டாக இருக்க ஏதாச்சும் ஆகிடுப்போம், அவன் ரொம்ப ஒரு மோசமான ஆள், அவன் நாட்டுக்காக வந்து பார்த்தோன்னா என்ன வேணாலும் வந்து பார்த்தோன்னா பண்ணுவான்னு வந்து பார்த்தோன்னா சொல்லிட்டு இருக்கான். நம்ம ஹீரோ வந்து பார்த்தோன்னா அதெல்லாம் நீ எதுவும் கண்டுக்காத, நான் அவன் கூட இருக்கேன், என்ன ஆனாலும் பார்த்துக்கலான்னு வந்து பார்த்தோன்னா சொல்லிட்டு இருக்கான். இதோட நம்ம இன்சிடென்ட் 2 பார்ட் 1 வந்து பார்த்தா நம்ம முடிச்சுக்கலாம்.